பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 13ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐசையா சாப்டர் 59 verse 1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, ஆண்டவருடைய செவிகள் மந்தம் ஆகவும் இல்லை. ஆமென். சில நேரத்தில் நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோமே, ஆண்டவரே நீங்கள் ஏன் ஆண்டவரே என் சத்தத்தை கேட்கல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாய் போகவில்லை, ரட்சிக்க முடியாதபடி அவருடைய கரங்கள் குறுகின கரங்கள் அல்ல, அவைகள் நீங்கிய ஓங்கிய புயங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஏன் சில நேரங்களில் தேவனால் ரட்சிக்க முடியாமல் போகிறது? தேவன் ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி சாய்க்காமல் போகிறார்? ஏன் கர்த்தர் நமக்கு உதவி செய்யாமல் ஆண்டவர் போகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது 2வது வசனத்தில் அதனுடைய விளக்கத்தை, இந்த அதிகாரம் முழுசுமே அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் 2வது வசனத்தில் பார்க்கும்போது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டு இருக்கிறது, உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வாசிங்க, அநேக காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது, ஏதாவது ஏரியாவில் நான் குறையா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்கிறேன், ஆண்டவருடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டதுக்கு என்ன காரணம், ஒருவேளை என்கிட்ட ஏதாவது அக்கிரமம் இருக்குதா, என்கிட்ட ஏதாவது பாவம் இருக்குதாப்பா அப்படின்னு நம்மளை நாமே நிதானித்து பார்க்கும்போது நிச்சயமாக என்ன செய்கிறார் ஆண்டவர்? நம்மளை மன்னித்து அவர் மறுபடியும் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. நம்ம அக்கிரமந்தான் நமக்கும் தேவனுக்கும் என்னவா இருக்குதான்? நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது. நம்மளை செப்பரேட் பண்ணுறது, நம்மளை கர்த்தரிடத்துலேருந்து செப்பரேட் பண்ணுறது என்னது? நம்மளுடைய அக்கிரமந்தான். அல்லேலூயா. அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் அவங்க பால் செய்யாத வரைக்கும் அவங்க பாருங்கள், பகல் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவரோடு உலாவுனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவங்களோட பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு வாக். அப்படியே அந்த கூல் கார்டனில், அந்த கார்டன் ஆஃப் ஈடனில் ஆண்டவரும் ஆதாமும் அப்படியே வாக்கிங் போகிறது அவங்களுக்கு ஒரு வழக்கம். எல்லா ஈவினிங் ஒருவேளை 4 o'clock ஒருவேளை 3 o'clock அப்படியே ஆண்டவர் வருவாங்க, ஆதாமும் சேர்ந்து அப்படியே அவங்க நடந்து போயிருப்பாங்க. யோசித்து பாருங்கள் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லை? ஆனால் அது அப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படியே திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. எதனால் ஸ்டாப் ஆச்சு? பாவம் வந்த உடனே ஆதாம் என்ன செய்துட்டாரு? போய் ஒளித்து கொண்டான் என்று பார்க்குறோம். ஆதாமும் ஏவானும் ஒளித்து கொள்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து அந்த இடத்துல அவர் வர்றாரு. அந்த யூஷுவலாக டெய்லியாக ரொட்டீன் படி ஆண்டவர் இறங்கி வர்றாங்க. ஆண்டவர் வந்து ஆதாமோட பேசணும்னு சொல்லி வர்றாங்க. ஆனால் ஆதாம் அந்த இடத்துல இல்லை. என்ன ஆயிடுச்சு? ஒரு பிரிவினை உண்டாகி விட்டது. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவரும் தேவனும் மனிதரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்த ரிலேஷன்ஷிப் தான் பாவத்தினால் உடைந்து போனது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அது மறுபடியும் நமக்கு உண்டாக்கப்பட்டது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு எசப்பான்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்ம வருகில் இருக்கிறாங்க. நம்மளை ஆண்டவர் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது, ஆண்டவரே என்னைய மன்னிச்சிருங்கப்பா, இந்த தப்பை நான் பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்து மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்த அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமாம் பிரியமானவர்களே, தேவன் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார் இல்லையா? ஆண்டவர் நம்ம கூடவே ஒரு கம்பேனியன் போல
நம்ம கூட பேச விரும்புகிறாங்க. நம்மளோடு கூட ஆண்டவர் ஆலோசனை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறாங்க. நம்ம தான் நிறைய நேரத்தில் இந்த வேர்ல்டு ரொம்ப பிஸியாக நம்மளை மாற்றி வச்சுருக்குது. நம்ம எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கிறோம். ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி தானே? அப்படியே நம்ம அந்த வேலையை பண்ணுறோம், இந்த வேலையை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். வெளியில் போய் வேலை செய்தாலும் சரி, வீட்டில் இருந்து வேலை செய்தாலும் ஏதாவது ஒன்று நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. அப்படி தானே? நம்மளுக்கு எல்லா டிமாண்ட்ஸையும் மீட் பண்ணுறதுலேயே நம்ம எக்ஸாஸ்ட் ஆகிடுறோம். கடைசியில் அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகி அப்பா கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு ஃபோனை எடுக்கிறோம். அந்த ஃபோனில் அப்படியே உட்காந்தா அது மணிக்கோர் கணக்கில் போயிடுது. என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லி அதில் டைம் போயிடுது. கடைசியில் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப குறைவாக மாறிடுது. ஆனால் உண்மையாகவே ஆண்டவரோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எல்லா டைமையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்மளுக்கு ரெகுலேட் பண்ணி கொடுக்குறாங்க. அல்லேலூயா, ஆமென். தேவையில்லாத எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். அப்போது நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், தேவ சமூகத்தை தேட ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அந்த காட்ஸ் கம்பேனியன்ஷிப், ஆண்டவரோடு கூட உலாவுகிற ஒரு கிருபையின் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஒருவேளை நம்முடைய பாவங்களோ நம்ம செய்த தப்பிதங்களோ அதற்கு தடையாக இருக்குமானால் அதையெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன செய்திடணும், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிடணும். ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கரங்கள் குறுகி போகவே இல்லை. நம்மை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாய் போக இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் உதவி செய்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன். இன்றைக்கி யாருக்கெல்லாம் நம்ம ஆண்டவரே இவங்களெல்லாம் ரட்சிங்க, என் குடும்பத்தில் இன்னும் என் கணவர் ரட்சிக்கப்படலையே, மனைவி, என் பிள்ளைங்க, இன்னும் என் அம்மா அப்பா ரட்சிக்கப்படலையே, என் தம்பி ரட்சிக்கப்படலையே, என் அண்ணன், என் அக்கா, என் தங்கச்சி, என் ஃப்ரெண்ட்ஸ், என் நெய்பர்ஸ் ரட்சிக்கப்படலையே, என் கூட வேலை செய்கிறவங்க ரட்சிக்கப்படலையே அப்படின்னு நம்ம அது குறித்து பாரத்தோடு ஜெபிக்க 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 நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களையும் ரட்சிக்கிறார். ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கரங்கள் குறுகினவைகள் அல்ல, அவருடைய கரங்கள் ஓங்கிய புயங்கள். அல்லேலூயா. எவ்வளோ டீப்பாக நம்ம இருந்தாலும் நம்மளை எட்டி பிடிக்கிற கர்த்தருடைய கரங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளெல்லாம் அப்படி தான் எட்டி பிடித்து நம்மளெல்லாம் தூக்கி விட்டுருக்கிறார். ஒரு காலத்தில் நம்மெல்லாம் எவ்வளோ பாவத்தில் இருந்தோம், உலகத்தின் சிற்றின்ப மயக்கத்தில் இருந்தோம். ஆனால் தேவன் நம்மளை எல்லாம் மீட்டி எடுத்து இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறாரே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஏசாயா 59 அதிகாரம் 1வது வசனம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் இந்த பிரேயர் லைனில் ஜெபிக்கலாமா?